இது பாருங்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா சும்மா சுத்தி சுத்தி வராதீங்க. எதுவா இருந்தாலும் என் அப்பா கிட்ட பேசுங்க. அதான் உங்க அப்பா சம்மதம் சொல்லிட்டாரு. சம்மதிச்சா மறுபடி பேச வேண்டாமா? என் அப்பா சொல்றதா நான் கேட்பேன். சரியா? ஓ, எப்படி என்னதான் நீ கட்டுவ? என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா. அந்த பேரும் நல்ல பேதான். இந்த காலத்துல யாரு சாதி பாக்குறா? நீங்க பாக்குறது இல்லையா? ஆனா அரசாங்கம் பாக்குது இல்ல. அதனாலதான் அரசாங்கமே சாதி வாரியா கணக்கெடுத்து இன்னாருக்கு இம்புட்டுன்னு இட ஒதுக்கீடு பண்றாங்க. இல்ல தலைவர, என் மக ஆசைப்பட்டுட்டா. பாரு, அரசாங்கம் இடம் ஒதுக்குதே இல்லையோ, அண்ணா மனசுல உனக்கும் உன் பொண்ணுக்கு இடம் ஒதுக்கிட்டாரு. புரியலையே அண்ணே. நம்ம ஜாதி பேர் வைக்க அடுத்த துணிச்சல் எல்லாரும் நீ தானே. தங்கையான உன் பொண்ணை வேற சாதி பேருக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா இதை முன்னுதாரணம் வச்சு எல்லா பேரும் தப்புணும்ல. அப்புறம் நம்ம சாதிக்கு என்ன மரியாதைன்றேன். அதனாலதான் உன் பொண்ணையும் நம்ம சாதிக்கார பேருக்கே கட்டி கொடுக்கணும்னு சொல்றேன். யாருக்கு கட்டி கொடுக்கணும்? நான் தம்பியா நினைக்கிறேன் சண்முகத்துக்கு தான். இவனுக்கா? அவன் உங்களுக்கு தம்பியா இருக்கலாம். அவன் செய்யறது கூலி தொழில் தானே. அதனால் என்ன தங்கையா, கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல தொழிலாக வச்சு கொடுக்குறேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போகிறேன். சரி தலைவர, உங்களுக்காக நான் இதை செய்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துக்கோங்க. எப்படியாவது உங்கள் மகட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைங்க. குடிச்சிட்டு சொல்கிறோம்னு நினைக்காதீங்க. சத்தியம் பண்ணி சொல்லுதேன், என் பொண்ணு நம்ம சாதி கௌரவத்தை காப்பாற்றுவா. நம்புங்க. நம்ம ஜாதிக்கு உன்னால ஒரு களங்கம் வந்துடக்கூடாதுன்னு நான் சொல்றதை நீ கேட்பேன்னு சொல்லி அப்பா வா கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் உயிரோடு இருக்கிறதும் தூக்குல தொங்குறதும் நீ எடுக்கிற முடிவில் தான் இருக்கு. நான் உன்னோட இருக்கணுமா தூக்குல தொங்கணுமா சொல்லு. அம்மா, திருச்சிக்கு நிறைய பஸ் இருக்கும்போது ஏன்பா லாரியில் வர? பஸ் நிற்க சொல்கிற இடத்துல நிற்க மாட்டான். எல்லாம் ஒரு காரணமாக தான்.